முதுகலை ஆசிரியர் வணிகவியல் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 10 யூனிட்ல எந்த யூனிட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் அவங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 10 யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 6ம் யூனிட் 7ம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங் இது ரெண்டுமே சிங்கிள் டாபிக் கம்ப்ளீட் யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இங்கேருந்து உங்களுக்கு பல்காக கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் எப்படி வேணாலும் ரேங்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ரேங்கிங்கை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு ரேங்க் 1 கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் 2 கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய யூனிட்ல மிச்சம் இருக்கக்கூடிய யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாப்டர் சேர்ந்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களாம் நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது நான் என்ன சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ப்ராப்ளம் பேப்பர் சூஸ் பண்றேன். இப்போ ப்ராப்ளம் பேப்பர் ஏன் சூஸ் பண்றேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அதிகமான முறை, மிக குறைந்த முறை தான் தியரிக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதிகமான முறை ப்ராப்ளம் பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தியரி பேப்பரை கம்பேர் பண்ணும்போது ப்ராப்ளம் பேப்பருக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நான் மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸேஷனுக்கு 3வது இடம் நான் கொடுக்குறேன். திரும்ப 4வது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு நான் 4th பிளேஸ் கொடுக்குறேன். அடுத்து 5வது இடம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 5மே தியரி யூனிட் தான். இதுல உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க ரேங்கிங் பண்ணிக்கோங்க. கடைசியா இருக்கிறத நீங்க லாஸ்டா படிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறத நீங்க கடைசியா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 6வது பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லாவும் கம்பெனி லாவும் தர்றேன். அடுத்து 7வது பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், இது 7வது இடமும். அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8வது இடமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸுக்கு 9வது இடமும். 10வது இடம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் ஆடிட்டிங்க்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஏன் இதுக்கு 10வது இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல 4 டாபிக் சேர்ந்து தான் ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஆடிட்டிங். சரிங்களா? நீங்க உதாரணத்துக்கு இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட், இது 2 டாபிக் சேர்ந்தது ஃபர்ஸ்ட் யூனிட். இது ஒரு ஸ்டடி மெட்டீரியல், அது புக்ஸை வச்சு படிக்கிறீங்கன்னா ஒரு 150 பக்கம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3வது யூனிட்டை பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஆடிட்டிங் இதெல்லாம் சேர்த்து 200-250 பக்கத்துக்கு மேலே போயிடும். அவ்வளவு பக்கத்தையும் படித்து அதுக்கப்புறம் ஒரு 11 மார்க்குக்கு அல்லது 12 மார்க்குக்கு ரெடி ஆகிறது போல ஒரு 150 பக்கத்தை படித்து நம்ம 11 மார்க்குக்கு ரெடி ஆகிறது தான் என்ன கேட்டால் நான் அது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரேங்கிங் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? எதை கம்ப்ளீட் டாப்பிக்காக இருக்கோ அதை முதல்ல படிச்சுட்டு அதிகமான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். எதையுமே நம்ம ஒமிட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஆனால் படிக்கிறதுக்கு இந்த தரவரிசையில நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதிகமா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். சரிங்களா? நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.